இந்தியா விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. வழக்கமா நம்ம ஃபாரின்ல இருந்து இந்தியா போகும்போது, இந்தியா போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நாட்ட விட்டு பெர்மனன்ட்டா போக போறோங்க. நம்மளோட பழைய விளாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்துட்டு யூரோப்ல எஸ்டோனியாங்கிற கண்ட்ரில வேலை கிடைச்சிருக்கு. அங்க மூவ் ஆக போறேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து அதுக்கான நாள் வந்துருச்சுங்க. நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி எஸ்டோனியா தலைநகரான டாலனுக்கு வந்துட்டு ஒரு ஃபிளைட் ஜர்னி பண்ண போறோம். டைரக்ட் ஃபிளைட் இல்லைங்க, மொத்தம் 3 ஃபிளைட் மாதிரி நம்ம போக போறோம். ரைட்டும் நம்ம எங்க இருக்கோம்னா டெல்லியில இருக்கோங்க. டெல்லிக்கு எதுக்கு வந்தோம் அப்படிங்கறத எஸ்டோனியாங்கிற கண்ட்ரிக்கு நான் விசா அப்ளை பண்ண போன வ்ளாக் ஒன்னு போட்டிருப்பேன். அதுலயே சொல்லியிருப்பேன். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டெல்லியில இருந்து கோயம்புத்தூருக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஃபிளைட்டுங்க. டைம் இப்போ 12:30 ஆகுது. சோ நம்ம நேரா இங்க இருந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட் போய் இறங்க போறோம். என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் லக்கேஜ் எடுத்துட்டு அங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்களை எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு டாடா பை பை சொல்லிட்டு நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்பி மும்பை போக போறோம். மற்ற விஷயம் எல்லாம் நம்ம போக போக பேசிக்கலாம். நம்ம கூட பாத்தீங்கன்னா டிராவல் பாலாஜி ப்ரோ இருக்காரு. என் கூட ஒரு தெரிஞ்சிக்கான பிளைட் ஜர்னிக்கு ரெடி ஆகிக்கோங்க. இணையவழி பயணத்தில் இணைந்திருங்கள். சேர்ந்து பயணிப்போம். ஃபோர்ஸ் அசெம்பிள். நிறைய பேர்த்துக்கு இந்த எஸ்டோனியாங்கிற கண்ட்ரி எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேங்க. பலரும் அறியாத ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி தான் இது. சின்ன கண்ட்ரி தாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஊர்ல மொத்தமாவே 13 லட்சம் பேர் தான் இருக்காங்க. அந்த ஊரோட கரன்சி யூரோஸுங்க. இதே ஒரு பிளைட் டேக் ஆஃப் ஆகுது. எத்தனை பேருக்கு ஜெட் ஏர்வேஸ் நாம இருக்குன்னு தெரியலங்க. பாருங்க, ஜெட் ஏர்வேஸ் பிளைட் எல்லாம் பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு. இங்க மட்டும் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஷோகேஸ்ல இருக்கிற மாதிரி ஜெட் ஏர்வேஸ் எல்லாம் நிறுத்தியே பல வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இண்டிகோல புது டிசைனுங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. அப்படியே ஒரு ஏர் இந்தியா பிளைட் உள்ள வருது. நம்ம இப்போ டெல்லி ஏர்போர்ட்டோட T2 டெர்மினல் 2ல இருக்கோங்க. நம்ம இங்க இருந்து ஒரு ஏர் இந்தியா பிளைட் எடுக்க போறோம். 3 மணிக்கு அந்த பிளைட் இங்க இருந்து கிளம்பும். 3 மணிக்கு கிளம்பிச்சுன்னா 6 மணிக்கு கோயம்புத்தூர் போகும். அதோட ஃபுட் கோர்ட்ல இருக்கோங்க. மால் மாதிரியே இருக்கு. சோ பாத்துக்கோங்க. நம்ம இப்போ வந்து லான்ச் தேடிட்டு இருக்கோம். நம்ம இப்போ லான்ச் தேடிட்டு இருந்தோம்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கோம். நம்ம ஃபிளைட்டுக்கான கேட் வந்துருச்சான்னு பாப்போம் வாங்க. ஃபிளைட்டுக்கான கேட்டு இங்க எங்க இது அரைவல்ஸா 3 மணி 33ங்க. 33வது கேட் நம்ம பிளைட் லான்ச் வந்துட்டோங்க. இங்க இந்த என்காம் லான்ச் அப்படிங்கிறது இருக்கு. வழக்கமா சென்னையில எல்லாம் டிராவல் கிளப் லான்ச் இருக்கும். அது ரெண்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்ல. கிரெடிட் கார்டு ஒரு சில குறிப்பிட்ட கிரெடிட் கார்டு தான் நம்ம லான்ச்சுக்கு ஃப்ரீயா அக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். சரி வாங்க அப்படியே லான்ச்சுக்கு போய் கடைசியா ஒரு இந்தியா ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நேரா பிளைட் ஏறி கோயம்புத்தூர் போயிட்டு மும்பை கிளம்ப வேண்டியதான். ஃபர்ஸ்ட் பெசரட்ல இருந்து ஆரம்பிக்கிறோங்க. இனி அடுத்து இந்தியன் ஃபுட் எப்போ சாப்பிட முடியும்னு தெரியல. பெசரட்டு, பீனட் சட்னி, அப்புறம் கிம்ச்சி சாலட். இது வந்து கொரியன் சாலடுங்க. ஸோ அடுத்து வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸுங்க, பன்னீர் கிரேவி, ஸ்டிர் ஃப்ரைட் வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். அது போக பாஸ்தா சொல்லியிருக்காங்க. ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்தாவும், இது வெஜ் பாஸ்தாங்க. சிக்கன் போட மாட்டேன்ட்டாங்க. மஷ்ரூம் வேணுமான்னு கேட்டாங்க, வேண்டான்ட்டேன். கடைசியா ரைஸ், கேர்டு, கொஞ்சம் சிக்கன் கிரேவி, சப்பாத்தி எடுத்திருக்கேன். அவ்வளவுதாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லான்ச் கொஞ்சம் ஓகே தான், டேஸ்ட் எல்லாம். A few hours later. ரதான்யா அப்படின்னு ஒரு ஃபிளைட்டுங்க. இது நாள் வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்படியே ஒரு விஸ்தாரா ஃபிளைட் வெளியே வருது. A few hours later. டைம் 6:15 ஆகுதுங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்துட்டோம். என்னை வந்துட்டு இங்க இருந்து அனுப்பி வைக்கிறதுக்காக ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போய் அவங்க எல்லாம் பார்த்து நம்ம லக்கேஜ் வாங்கிட்டு திரும்ப உள்ள வந்து செக் இன் பண்ணிட்டு நம்ம கிளம்பிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ போய் நான் அவங்க எல்லாம் பார்த்துட்டு திரும்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் மீட் பண்றவங்கள. டைம் இப்போ 8 மணி ஆகுதுங்க. செக்இன், செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம பேக்கையும் போட்டோங்க. மொத்தம் 3 பிளைட் மாறுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நம்ம இங்க செக்இன் பண்ண பேக்கை நம்ம கடைசி பாயிண்ட் டாலின்ல கொடுத்துருவாங்க. சோ நடுவுல மும்பைல இறங்கி நம்ம பேக்கை கலெக்ட் பண்ணி திரும்ப செக்இன் பண்ற வேலையில இதையா நான் ஸ்பெசிபிக்கா இங்க சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து மும்பை வரைக்கும் ஏர் இந்தியா பிளைட்ல போறோங்க. அப்புறம் மும்பைல இருந்து ஜெர்மனில இருக்க பிராங்க்ஃபர்ட்டுக்கு லுப்தான்சால போறோம். அப்புறம் பிராங்க்ஃபர்ட்ல இருந்து டாலினுக்கு மறுபடியும் லுப்தான்சால போறோங்க. சோ ஒரு ஏர் இந்தியா 2 லுப்தான்சா பிளைட்ல போறோம்.
வரும். பட் ஏர் இந்தியாவும் லுஃப்தான்சாவும் கோட் ஷேர் பண்ணுதுங்க. சோ அதனால இங்க செக் இன் பண்ண பேக் அவங்களுக்குள்ள ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. சோ அவங்க கடைசியா நமக்கு டேலண்ட்ல கொடுத்துருவாங்க. இதுல பேகேஜ் அலவன்ஸ் பாத்தீங்கன்னா கேபின் பேக் 7 கேஜிங்க, செக் இன் பேகேஜ் 23 கேஜி. எங்கிட்ட எக்ஸ்ட்ரா பேக் இருந்தது. நான் போற கம்பெனி வந்துட்டு எக்ஸ்ட்ராவா 40 கிலோ வரைக்கும் பே பண்ணுவாங்க. சோ அதனால எக்ஸ்ட்ரா பேக்கேஜும் போட்டு பே பண்ணி ரெசிப்ட் வாங்கி வச்சிட்டேன். ஏன்னா நான் வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் ரீம்பர்ஸ் பண்ணிடுறேன். நமக்கு இங்க இருந்து ஃபிளைட் 9:40ங்க, 12 மணிக்கு மும்பை ரீச் ஆகும். நான் உங்களுக்கு டைரக்டா மும்பைல பாக்குறேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ஏர் இந்தியா பிளைட் நிறைய நம்ம போயிட்டோம். இன்டீரியர்ஸ் எல்லாம் நீங்க பார்த்த மாதிரி தான் இருக்கும். லுஃப்தான்சா பிளைட்ல தான் இது வரைக்கும் நம்ம போனதில்ல. சோ நைட் மும்பைல இறங்கி அந்த லுஃப்தான்சா வந்துட்டு தாறுமாறா கவர் பண்ணாங்க. அப்புறம் நமக்கு இமிகிரேஷனும் மும்பைல தான் நடக்கும். இங்க நமக்கு இந்த இமிகிரேஷன் நடக்கல. பட் இந்த செக் இன் கவுண்டர்ல நம்ம விசா, நம்மளோட ஒர்க் பர்மிட் எல்லாத்தையும் வாங்கி செக் பண்ணிட்டு தான் நமக்கு போர்டிங் பாஸ் கொடுத்தாங்க. 3 போர்டிங் பாஸ் நம்ம கையில இருக்குங்க. A few hours later. டைம் 1:50 ஆகுதுங்க. இன்னும் அரை மணி நேரத்துல இங்கிருந்து பிராங்க்ஃபர்ட் போற பிளைட்டுக்கான போர்டிங் ஓபன் ஆயிரும். நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து மும்பை வந்தோம் இல்லைங்களா, அந்த பிளைட் ரொம்ப டிலேவா தான் கிளம்பிச்சு. 9:40 கிளம்ப வேண்டிய பிளைட் 10:40 தாங்க கிளம்பிச்சு. அதனால நம்ம மும்பையே 12:40 தான் லேண்ட் ஆனோம். அப்புறம் நம்ம அவசர அவசரமா இங்க செக்யூரிட்டி செக், இமிகிரேஷன் எல்லாம் முடிச்சு உள்ள வரைக்கும் இப்ப 1:50 ஆயிடுச்சுங்க. இமிகிரேஷன்ல என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, என்ன பர்பஸ்க்காக எஸ்டோனியா போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒர்க்குக்காக போறேன் அப்படின்னு சொன்னேன். அது சப்போர்ட் பண்றதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என் கம்பெனில இருந்து கொடுத்த ஒரு லெட்டரும் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் இருந்தது, அதை கொடுத்தேன். அப்புறம் அகாமடேஷன் கேட்டாங்க. 1 மந்த்துக்கான அகாமடேஷன் காமிச்சேன். ஸ்டாம்ப் குத்தி அனுப்பிட்டாங்க. இப்ப நம்ம பிளைட் வந்து கேட் நம்பர் 77ல இருந்து கிளம்ப போகுதுங்க. இங்க இருந்து நம்ம போற பிராங்க்ஃபர்ட் கிட்டத்தட்ட 9 மணி நேரம் ஜர்னிங்க. பிராங்க்ஃபர்ட் போனதுக்கு அப்புறம் நம்ம கிட்டத்தட்ட 7 மணி நேரம் லே ஓவர் இருக்கு. லுஃப்தான்சா ஏர்லைன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் போறேன். அதனால செம்ம குஷியா இருக்கேன். ஏன்னா இந்த பிளைட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏர்லைன்ஸோட சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனால எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தலாம் வாங்க. ஏன்னா 10 மணி நேரம் இந்த பிளைட்ல தான் ஜர்னி பண்ண போறோம். அதனால எப்படியும் ஒரு 2 மீலாவது நமக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எக்கனாமிக் கிளாஸ்ல தாங்க நம்ம டிராவல் பண்றோம். கோயம்புத்தூர்ல இருந்து மும்பை வந்த பிளைட்ல நமக்கு மிடில் சீட்டுங்க. இங்க இருந்து பிராங்க்ஃபர்ட் போற பிளைட்ல நமக்கு ஐல் சீட் கிடைச்சிருக்கு. பிராங்க்ஃபர்ட்ல இருந்து டாலின் போற பிளைட்ல நமக்கு விண்டோ சீட் அலாட் ஆயிருக்குங்க. சோ நம்ம டாலின் போகும்போது விண்டோ வியூஸ் எல்லாம் நான் காமிக்கிறேன். வாவ் 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 மக்களே, மும்பை ஏர்போர்ட்டோட இன்டீரியர்ஸ் பாருங்க. தாறுமாறா வேற லெவல்ல இருக்குங்க. இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு நான் நினைச்சு போய் பார்க்கல. அப்படின்னா இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களான்னு யாரா கேட்டீங்கன்னா, இல்லைங்க செகண்ட் டைம் வரேன். ஆல்ரெடி இங்க இருந்து லண்டனுக்கு ஒரு வாட்டி போயிருக்கேன். அது வந்து vlog எதுவும் பண்ணலைங்க. சூப்பரா இருக்குங்க இன்டீரியர்ஸ். அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே நம்ம போர்டிங் பண்ணி ஃபிளைட்டுக்குள்ள போகலாம். குவைத் ஏர்லைன்ஸ் நிக்குதுங்க. டைம் இப்போ 2:50ங்க. 2:25 போர்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 2:50 தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சீட் எல்லாம் செம்ம பிரீமியமா இருக்கு பாருங்களேன். ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐல் சீட் தான் கிடைச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா பிராங்க்ஃபர்ட் பிளைட்டுக்கு. பட் பார்த்தா இப்ப நம்ம விண்டோ சீட் பார்த்து உட்காந்துருக்கோம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விண்டோ சீட் ஏதோ உட்காந்துருந்தவரு ஐல் சீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு எங்க சொன்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் விண்டோ சீட்ல வந்து உட்காந்துட்டேங்க. காலையில நேரத்துல தாறுமாறான வியூஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லுஃப்தான்சா பிளைட்டுக்குள்ள என்ட்ரானாங்க அப்படி ஒரு பிரீமியமான ஃபீலுங்க. இது வரைக்கும் நம்ம போன எந்த ஒரு பிளைட்லயுமே இந்த அளவுக்கு ஒரு பிரீமியமான ஃபீல் கிடைச்சதே இல்லை. அவ்வளவு பிரீமியமான ஃபீல். சீட்ஸுமே பாத்தீங்கன்னா எக்கனாமி சீட்ஸ் வேற லெவல்ல இருக்கு. அப்படின்னு பிசினஸ் கிளாஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியலைங்க. நம்ம சீட்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளாங்கெட் ஒண்ணு வச்சிருந்தாங்க. அது போக ஒரு பில்லோ கவரும் வச்சிருந்தாங்க. இந்த லெக் ஸ்பேஸுங்க சூப்பரான ஒரு லெக் ஸ்பேஸ். அப்புறம் வழக்கமா கொடுக்குற மாதிரி ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல பிரஸ் பண்ற ஃபுட் ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்ஃபிளைட் என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம்ங்க, அதுவுமே சூப்பரா இருக்கு. இன்டர்ஃபேஸ் எல்லாம் சூப்பரா இருக்குங்க. இந்த சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இமிகிரேஷன்லாம் கிளியர் பண்ணி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் வந்ததுங்க. நம்ம ஃபிளைட்டோட போர்டிங் கேட் கிட்ட வர சொன்னாங்க. அங்க போனா லுஃப்தான்சாவோட 2 ஸ்டாஃப் நின்றுட்டு இருந்தாங்க. உங்க விசா காமிங்க, உங்க ஹோட்டல் புக்கிங் காமிங்க அப்படி இப்படின்னு கேட்டாங்க. நான் காமிச்சதுக்கப்புறம் சாரி யூ ஆர் நாட் அலோட் டு போர்டு அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டேன். உங்ககிட்ட ரிட்டன் டிக்கெட் இல்லை, அதனால அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொன்னாங்க. நான் உடனே இருந்துட்டு நான் வேலைக்காக போறேன் அப்படின்ட்டு என்னோட
ஒர்க் பெர்மிட், எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் அதெல்லாம் காமிச்சேன். அதுக்கப்புறம் திரும்ப என்னோட விசா ஒரு வாட்டி செக் பண்ண சொன்னேன். அதுல டி விசா அப்படின்னு போட்டிருந்தது. எஸ்டோனியா டி விசா வந்துட்டு ஒர்க்குக்காகவும் அங்க போய் படிக்கிறதுக்காகவும் இஷ்யூ பண்ணப்படுற விசா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு அலோவ் பண்ணாங்க. மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்ககிட்ட 1 மாசத்துக்கான ஹோட்டல் புக்கிங் தான் இருக்கு, அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அங்க போய் நான் ஒரு வீடு பார்த்து மூவ் ஆயிக்குவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அலோவ் பண்ணிட்டாங்க. ஏர்லைன்ஸ் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் படிச்சு பார்த்தாங்க. சப்போஸ் நம்ம இப்போ எஸ்டோனியா போய் இறங்குறோம், அங்க இருக்கிற இமிகிரேஷன் நம்மள உள்ள அலோவ் பண்ணல அப்படின்னா நம்ம எந்த ஃபிளைட்ல அங்க வந்து இறங்கணுமோ திரும்ப அந்த ஃபிளைட் வந்து நம்மள இந்தியா கூட்டிட்டு வரக்கான ரிட்டர்ன் செலவு ஃபுல்லா பாத்துக்கணும். ஸோ அதனால ஏர்லைன்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. இந்தியன் இமிகிரேஷனே நம்மள அலோவ் பண்ணாலும் அவங்க அந்த ஏர்லைன் ஸ்டாஃப் கன்வின்ஸ் ஆனா தான் நம்ம ஃபிளைட்ல போர்ட் பண்ண முடியும். மெனு கார்டு வேணுமான்னு கேட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதே வச்சிருக்காங்க போலயே. பாருங்க, ஸ்நாக் ஆஃப்டர் டேக் ஆஃப், ஆலு சட்னி, காத்தி ரோல். மெயின் கோர்ஸ்ல பாருங்க மசாலா தோசை கூட இருக்கு. மசாலா தோசை, வெஜிடபிள் உப்புமா, டொமேட்டோ சட்னி, இட்லியா. ஃபிளைட் டேக் ஆஃப் ஆனோடனே நம்ம கொடுத்த ஸ்நாக் இதுதாங்க. ஜூஸ், காத்தி ரோல், கிராக்கர் மிக்ஸ். டைம் கிட்டத்தட்ட 4 மணி ஆகுதுங்க. அந்த ஸ்நாக்கை சாப்பிட்டாச்சு. இனி அடுத்து தூங்க வேண்டியது தாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கும்போது உங்களை மீட் பண்றேன். The next morning. இட்லி, மசால் தோசை, அப்புறம் சேமியா உப்புமா, ஆரஞ்சு ஜூஸ், மசாலா டீ, அதுக்கு ஊத்திக்கிறதுக்கு வந்துட்டு பால், சுகரு, சாரி கிரீமர் எல்லாமே இருக்குங்க. ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு. அது போக இதுல மார்பிள் கேக் இருக்குங்க. கடைசியா சாக்லேட்டா கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னும் நம்ம பிராங்க்ஃபர்ட் போறதுக்கு 1 மணி நேரம் 50 நிமிஷம் பாக்கி இருக்குங்க. ஆனா நீங்க அதை 2 நிமிஷத்துல பாத்துருவீங்க. நமக்கு விண்டோ சீட் கிடைச்சாலும் கிடைச்சது. அது ஒரு மாதிரி டிண்ட் அடிச்ச மாதிரி இருக்குங்க. பட் முன்னாடி எல்லாம் வந்துட்டு நல்லாவே வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரைட் சைடு பாருங்க, விண்டோ ஒர்க் ஆகாத காரணத்தினால நம்ம பிளைட்ல இருக்க இன்ஃபிளைட் என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் வழியாவே லேண்டிங்க பார்க்க போறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. குட் மார்னிங் மக்களே அண்ட் வெல்கம் டு பிராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட். ஜெர்மனில ஃபர்ஸ்ட் டைம் லேண்ட் ஆயிருக்கோங்க. ஜெர்மனி டைம் 8:30, நம்ம ஊர் டைம் மதியானம் 1 மணி. நம்ம இந்த பிராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்ல செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சிட்டோங்க. நமக்கு இங்க இருந்து பிளைட் இனி மதியானம் 2 மணிக்கு தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் நம்ம கையில் இருக்குங்க. அது வரைக்கும் அப்படியே இந்த பிராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து நமக்கு காலையில பிளைட்லயே கொடுத்துட்டாங்க. அதனால பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிட போறது இல்ல. டீ மட்டும் பிளைட்ல கொடுத்தது நல்லா இல்லைங்க. நல்ல டீ இல்ல காஃபி ஏதாவது குடிச்சிட்டு அப்படியே இந்த ஏர்போர்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கறதாங்க இப்போதைக்கு நம்மளோட பிளான். இந்த லுப்டான்சா பிளைட்ல கொடுத்த ஃபுட் பாத்தீங்கன்னா வேற லெவல் ஃபுட்டுங்க. நம்ம ஏறினோடனே ஒரு ஸ்நாக் கொடுத்தாங்க, அந்த ஆலு ரோல், அதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்க கொடுத்த சவுத் இந்தியன் ஃபுட் அதுவுமே நல்லா இருந்தது. டீயை தவிர அவங்க கொடுத்த எல்லாமே நல்லா இருந்ததுங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி இருக்கலாம், நம்ம ஊர்ல நிறைய ஃப்ரீயா கிடைக்காது, யூரோப்பியன் ஏர்போர்ட்ல ஏதாவது ஃப்ரீயா கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். அதுக்கான பதிலா நானே சொல்றேன். அப்படியே நம்ம வந்து கூட்டம் இல்லாத காஃபி கடையை தேடி போயிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி ஒரு கவுண்டரை பார்த்தாங்க. நமக்கு படிக்கிறதுக்கு ஃப்ரீயா பேப்பர் வச்சிருக்காங்க, வேணுங்கிறத எடுத்துக்கலாம். இங்கிலீஷ் ஜெர்மன் ரெண்டுமே இருக்குங்க. ஸோ இங்கிலீஷ் பேப்பர் ஒன்று எடுத்துக்கலாம். அங்க ஜெட் 13 போட்டிருக்காங்க பாருங்க. அங்க ஒரு குட்டியா கியூட்டா ஒரு காஃபி ஷாப் இருந்ததுங்க. அங்கதான் இந்த காஃபி வாங்கினேன். இது வந்து 5 யூரோங்க இந்த காஃபி. யூரோப் போறேன் அப்படின்னு சொன்னோடனே முதல் வேலையா என் ஃப்ரெண்ட்ஸும் அங்க யூரோப்ல வேலை செய்யற பசங்களும் என்ன சொன்னாங்கன்னா, யூரோப்ல வாங்குற எந்த பொருளையுமே வந்துட்டு நீ நம்ம ஊர் காசு கன்வெர்ட் பண்ணாத, கன்வெர்ட் பண்ணா அதிகமா தான் இருக்கும், கன்வெர்ட் பண்றது நிறுத்து, அப்பதான் ஆங்ஸைட்டி குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 யூரோ காஃபிங்க எப்படி இருக்குன்னு பார்த்தலாமா? நம்ம ஊர்ல இந்த மாதிரி காஃபி எல்லாம் காஃபி டே போனா கேப்புச்சினோ 100 ரூபாய்க்கே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஓகே, வேற வழி இல்லை, நம்ம யூரோப் வந்தாச்சு. இனி இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறிக்க வேண்டியதுதான். திரும்பவும் சொல்றாங்க, இந்தியா மாதிரி சீப்பான கண்ட்ரி வந்துட்டு உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி நான் கம்போடியா விளாக்லயே சொல்லியிருப்பேன், திரும்பவும் அதை இங்க பதிவு பண்ணிக்கிறேன். இந்த காஃபி வாங்கி குடிக்கும் போது தான் எங்க ஊர்ல நான் 10 ரூபாய்க்கு வாங்கி குடிச்ச ஃபில்டர் காஃபி, சூப்பரான ஃபில்டர் காஃபி எல்லாம் ஞாபகம் வருது. பிராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்ல ஷவர் கூட இருக்குதுங்க. எனக்கு முன்னாடியே தெரியாது. இங்க வந்து சைன் போர்ட்ஸ் எல்லாம்
எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா குளிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற அளவுக்கு வந்து துணியை வந்துட்டு என்னோட கேபின் பேக்ல எடுத்துட்டு வந்திருப்பேன். தெரியாதனால நான் இது எடுத்துட்டு வந்தேங்க. ஸோ நீங்க பிராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்ல லே ஓவர் இருந்ததுன்னா குளிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற அளவுக்கு ஒரு ஸ்பேர் ட்ரெஸ் உங்களோட கேபின் பேக்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து எஸ்டோனியா போய் இறங்குவோம் இல்லைங்களா, அங்க வந்து மைனஸ்ல இருக்குங்க டெம்பரேச்சர். இங்க பிராங்க்ஃபர்ட்ல ஒரு 7 டிகிரி இருக்கு. புருசல்ஸ் ஏர்லைன்ஸ் பாருங்க தோழர்களே, புருசல்ஸ் பெல்ஜியம்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல ஃபிளைட். டைம் 12:30 ஆகுதுங்க. இன்னொரு half an hourல நம்ம ஃபிளைட்டுக்கான போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம டாலின் போற அந்த ஃபிளைட் வந்து கேட் நம்பர் A21 இருந்து டிபார்ட் ஆகுதுங்க. சோ அதுக்காக நம்ம கேட்டை நோக்கி நடந்து வந்துட்டு இருந்தப்ப தான் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டுபிடிச்சேன். ஏ கேட் ஃபுல்லாமே யூரோப்புக்குள்ளார போற ஃபிளைட்ஸுங்க. சோ நமக்கான இமிகிரேஷன் இங்கேயே ஒரு வாட்டி முடிஞ்சிருச்சு. இங்கேயே நம்ம விசா தான் செக் பண்ணி ஸ்டாம்ப் குத்தி தான் அனுப்பியிருக்காங்க. டாலின் போய் இறங்குனதுக்கு அப்புறம் இமிகிரேஷன் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் அப்டேட் பண்றேன். இங்கேயே நிறைய ஏடிஎம்ஸ் இருந்ததுங்க. அதுல ஒரு ஏடிஎம்ல ஒரு 100 யூரோஸ் கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணிருக்கேன். மேக்ஸிமம் யூரோப் இருக்க எல்லா கண்ட்ரீஸ்மே வந்துட்டு கார்டு கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சிக்காக வந்து ஒரு 100 யூரோ மட்டும் வித்ட்ரா பண்ணிருக்காங்க. கேஷ் ஏடிஎம் அந்த பிரச்சனை தீர்ந்ததுங்களா. அடுத்து சிம் கார்டு. எனக்கு வந்துட்டு வேலை கொடுக்குற அந்த கம்பெனியே வந்துட்டு உங்களுக்கு எஸ்டோனியா இ-சிம் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க போன வாரம். வேணும்னு சொன்னேன். சோ நான் இந்தியாவில இருந்தபடியே வந்துட்டு எஸ்டோனியா இ-சிம் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. சோ என் போன்ல இப்போ இந்தியன் சிம் இருக்கு, எஸ்டோனியாவோட இ-சிம் இருக்கு. இந்தியன் சிம்ல இன்டர்நேஷனல் ரோமிங் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த பேங்கோட ஓடிபி மற்ற சமாச்சாரங்கள்லாம் அதுக்கு தான் வரும். இந்தியன் சிம் டீஆக்டிவேட் பண்ணல. சோ நம்ம போய் எஸ்டோனியால இறங்க வேண்டியது மட்டும் தான் பாக்கி. மற்றபடி எல்லாமே ரெடியா இருக்கு. விண்டோ சீட்டா இருக்கும் அப்படின்னு ஆசையா வந்தேங்க. பிராங்க்ஃபர்ட் டு டாலின் விண்டோ வியூஸ் தாறுமாறா கவர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு வந்தா நமக்கும் விண்டோ சீட்டுக்கு ராசியே இல்லைங்க. ஏன்னா எமர்ஜென்சி சீட் தான் கிடைச்சிருக்கு நமக்கு. ஸோ எமர்ஜென்சி விண்டோ பக்கத்துல சீட் அப்படிங்கறதுனால விண்டோ கிடையாது. நம்ம வெறும் இந்த செவத்தை மட்டும் தான் பார்த்து 2 மணி நேரம் ஃபிளைட் ஜர்னியும் ஓட்டணும். இதே மாதிரி தான் கல்ஃப் ஏர் ஃபிளைட்லயும் ஆச்சு. நம்ம கல்ஃப் ஏர் ஃபிளைட்ல பஹ்ரைன்ல இருந்து பெங்களூருக்கு விண்டோ சீட் அப்படின்னு நினைச்சு போய் உட்கார்ந்தா அது இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஒரு பக்கத்துல வந்துருச்சுங்க. இனிமேலாம் வந்துட்டு ஆட்டோ சீட் நம்பாம நம்ம சீட் நினைக்கிறேன். அப்பதான் நம்ம நினைக்கிற மாதிரி வரும். ஃபிளைட் டிக்கெட்டோட பிரைஸ் பத்தி வரைக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா நமக்கு இந்த ஃபிளைட் டிக்கெட் போட்டு கொடுத்தது என்னோட கம்பெனி தாங்க. அவங்க இந்த ஃபிளைட் டிக்கெட் ஃபுல்லா ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு அந்த ஃபிளைட் டிக்கெட் ரேட் தெரியாது. நான் சும்மா வந்து செக் பண்ணேங்க. சென்னையில இருந்து டாலினுக்கு பிராங்க்ஃபர்ட் வழியா லுஃப்தான்சால போனா எவ்வளவு ஆகும் அப்படின்னு பார்த்தேன். ஒரு 43,000 ரூபாய் காமிச்சதுங்க. யூரோப்புக்குள்ள போற ஷார்ட் ஹால் ஃபிளைட்ஸ்ல எல்லாம் இன்ஃபிளைட் என்டர்டைன்மெண்ட் இருக்காதுங்க. அதனால நம்ம ஃபிளைட்ல இல்ல. ஒரு 300 மில்லி வாட்டர் பாட்டில் பண்ணிருக்காங்க. போன ஃபிளைட்ல 1/2 லிட்டர், இந்த ஃபிளைட்ல 300 மில்லி. தண்ணியை பொறுத்த வரைக்கும் லுஃப்தான்சா வந்துட்டு குறைய வைக்கிறது இல்ல, மானியா போடுறாங்க. நம்ம ஃபிளைட் டேக் ஆகி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுதுங்க. சாக்லேட் கேட்டாங்க, இதுல ஃப்ரீயா ஒரு சாக்லேட் கொடுத்துருக்காங்க. போன ஃபிளைட்ல நம்ம ஒரு லின் சாக்லேட்டும் வாங்கலேட், அதே சாக்லேட் தாங்க. சூப்பரா இருந்தது. இந்த ஃபிளைட்ல நம்ம ப்ரீபெயின் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. நம்ம ஃபிளைட் ஏறதுக்கு முன்னாடியே லுஃப்தான்சா வெப்சைட்ல ப்ரீ புக் பண்ணோம். அப்படி இல்லைன்னா இண்டிகோல வந்துட்டு இந்த டிரைவர் தள்ளிட்டு வந்து யாராவது வேணுமான்னு கேட்டு வச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி தள்ளிட்டு வந்து வித்துட்டு போறாங்க. என்ன வாங்கிக்கலாம். நேத்து நைட் ஏர் இந்தியா ஃபிளைட்ல மும்பை போனோம் இல்லைங்களா, அந்த ஃபிளைட்ல நம்ம ப்ரீபெயின் இருந்தது. பட் நான் பாதுல தூங்கிட்டேன். மும்பைல இருந்து பிராங்க்ஃபர்ட் ஃபிளைட்ல மீல் கன்செப்ட் பார்த்துட்டீங்கன்னா அது நல்லாவே இருந்தது. அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த ஃபிளைட்ல நம்ம ப்ரீபெயின் அது தேவையானுங்க. ஒரு சாக்லேட், தண்ணி பாட்டில் குடிச்சா. A few hours later. நம்ம ஃபிளைட் டாலின் வந்து லேண்ட் ஆயிருச்சுங்க. நம்ம கடைசியா ஃபிளைட் விட்டு இறங்கணும். ஃப்ரோசன் லேக் பாருங்க தோழர்களே, ஏர்போர்ட் பக்கம்.
கிட்டத்தட்ட ஒரு நாள் டிராவல் பண்ணி நம்ம எஸ்டோனியா வந்துட்டோங்க. எஸ்டோனியா குடியரசு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த டாலின் ஏர்போர்ட் குட்டியா கியூட்டா இருக்குங்க. யூரோப்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர்போர்ட்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதை நம்ம இன்னொரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. அரைவல்ஸ் டிபார்ச்சர் வந்து ஒரே ஃப்ளோர்ல தான் ஹேண்டில் பண்றாங்க, தனித்தனியா பிரிச்சு ஹேண்டில் பண்றது இல்ல. சோ இன்னொரு நாள் நம்ம டாலின் ஏர்போர்ட்ல இருந்து வேற ஏதாவது பிளைட் ஏறும்போது இந்த ஏர்போர்ட் உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன். இப்ப நம்ம போய் பேக் எடுத்து ஒரு கார் புக் பண்ணி நமக்கு ஒரு அகாமடேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்களா, அங்க போயிடலாம். அங்க போயிட்டு அந்த அகாமடேஷன் எப்படி இருக்குன்னு காமிச்சிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாங்க. மதியானம் சாப்பிடலைங்க, அதனால செம்ம பசி. ஒரு காஃபி ஒன்று வாங்கியிருக்கேங்க. இதே சைஸ் கப்ல தான் நம்ம பிராங்க்ஃபர்ட்ல வாங்கினோம். அங்க 5 யூரோ, இங்க பரவாயில்லைங்க 2.9 யூரோ, கிட்டத்தட்ட 3 யூரோ தான். அந்த வகையில சந்தோஷம். ஒரு கேபுக்கு கிட்டத்தட்ட 15 யூரோ ஆகும் அப்படின்னு நினைக்கிறேங்க. பட் கம்பெனில இருந்து ஒரு கூப்பன் கோட் கொடுத்துருக்காங்க. அது யூஸ் பண்ணா நமக்கு 15 யூரோ வந்துட்டு நம்ம ஆப்ல வந்து சேர்ந்துரும். நம்ம ஊர்ல எப்படி ஓலா ஊபர் அப்படி இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி இந்த ஊர்ல போல்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. அதுலதான் நம்ம டாக்ஸி புக் பண்ண போறோம். அதுல போடுறதுக்கு ஒரு கூப்பன் கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்ப நம்ம எடுக்க போற கேப் ரைடு வந்து நமக்கு ஃப்ரீ கணக்குல தான் வரும். இந்த பிராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட் ஒரு மேஜர் ஃபிளைட் ஹப் அப்படிங்கறதுனால கிட்டத்தட்ட மும்பை ஏர்போர்ட், டெல்லி ஏர்போர்ட் மாதிரியும் ரொம்ப சத்தமா தான் இருந்தது. பட் இந்த டாலின் ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா சத்தமே இல்லைங்க, ரொம்ப அமைதியா இருக்கு. நம்ம ஃபிளைட்டை விட்டு வெளியே அந்த ஏரோ பிரிட்ஜ்ல காலை வச்சோடனே அவ்வளவு குளிர். ஏன்னா இன்னைக்கு -1 இருக்கு, வெளியும் இன்னும் பனிங்க. கிட்டத்தட்ட மார்ச் மாசமே ஆரம்பிக்க போது, நாளைக்கு மார்ச் 1. ஆனா இன்னும் வந்துட்டு இங்க பனி பெஞ்சுட்டு தான் இருக்கு. அப்படின்னா பாத்துக்கோங்க இந்த ஊர் எப்படி இருக்கணும். மே மாசத்துலயே பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல வந்துட்டு டெம்பரேச்சர் 5 டிகிரியை தாண்டாது. சோ இந்த ஊர்ல வெயில் சூடு அப்படிங்கிறது அரிதிலும் அரிதாகவே காணப்படும் அப்படிங்கிறாங்க. இங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங்க. டாலியன்ல நமக்கு கம்பெனி சார்பா ஒதுக்கப்பட்டிருக்க அபார்ட்மெண்ட் வந்து உள்ள லக்கேஜ் வச்சாச்சுங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் போட்டோல பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது, நேர்ல அதை விட சூப்பரா இருக்குங்க. இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இங்கே லைட் போடலாம் இருங்க, போட்டாச்சு. உள்ள என்ட்ரான் பண்ணியும் பெரிய கபோர்ட் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. ஷூராக்குள்ளாரே பாருங்க துணிகாய போடுறதுக்கு, ஆமா ஹேங்கரு, அயன் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ள வந்தா டைனிங் டேபிளுங்க, குட்டியா கியூட்டா ஒரு டைனிங் டேபிள். இந்த ஊர் வந்து குளிரான நாடு அப்படிங்கறதுனால ஹீட்டர், தெர்மோஸ்டாட் வச்சிருக்காங்க. அப்படியே வெளியே பாத்தீங்கன்னா வியூ பனிதாங்க. இது வந்து ஒரு 1 BHK அபார்ட்மெண்ட்டுங்க. சோஃபா போட்டிருக்காங்க லிவிங் ரூம்ல. அப்படியே ஒரு டிவி, ஒர்க்கிங் ஸ்டேஷனு. இந்த பெயிண்டிங் சூப்பரா இருக்கு. கிச்சனுங்க, கிச்சன்ல பாருங்க காஃபி மேக்கர், பிரெட் டோஸ்டர், ஹீட்டர் இருக்கு, அவன் இருக்கு. அநேகமாக டிஷ்வாஷரும் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது அப்புறமா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்படியே வாங்க பெட்ரூம்குள்ள போவோம். லைட்டை போட்டுவிட்டு இப்ப பாருங்க எல்லா லைட்டும் போட்டதுக்கு அப்புறம் வேற மாதிரி லெவல்ல இருக்கு. பா இவ்வளவு சூப்பரா இருக்கும்னு நினைக்கவே இல்லையா நானு. வாவ் மக்களே, எங்க லைட் எங்க இங்கயா? வாவ் சூப்பருங்க. இது பெட்ரூமுங்க, சூப்பர்ல, வேற லெவல்ல இருக்குங்க. பெரிய கண்ணாடி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியே பாருங்க அவுட்டர் வியூ. இந்த பக்கம் பாருங்க பனி தாங்க, இன்னும் போகவே இல்லை. பாருங்க கீழே பனி தெரியும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. டாலின் ஏர்போர்ட்ல நம்ம லக்கேஜ் வரக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. எந்த ஒரு ஏர்போர்ட்லயும் நான் வந்துட்டு நம்ம செக்இன் பேக்கேஜ் கலெக்ட் பண்றதுக்கு இவ்வளவு வெயிட் பண்ணது இல்ல. மேபி சின்ன ஏர்போர்ட் அப்படிங்கறனால இவ்வளவு டிலேவா அப்படிங்கிறது தெரியல. சோ நீங்க டாலின் ஏர்போர்ட் வர மாதிரி இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் செக்இன் பேக்கேஜ் அவாய்ட் பண்ணிருங்க. கொஞ்சம் கையில எடுத்துட்டு வர மாதிரியான பேக்கேஜ் இருந்ததுன்னா நீங்க சீக்கிரமா வெளியே வந்துடலாம். சோ அவ்வளவுதாங்க, எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு வரமே அப்படிங்கிறது கொஞ்சம் மன வருத்தமா தான் இருந்தது. யூகே போயிருந்தப்ப பாத்தீங்கன்னா 5 டிகிரி கிளைமேட்டே
வந்துட்டு ரொம்ப குளிரா இருக்க மாதிரி தெரிஞ்சது. பட் இன்னைக்கு மைனஸ்ல இருக்குது. அவ்வளவு குளிர் எனக்கு தெரியல. மேபி குளிராதான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தனாலயா அப்படிங்கிறது தெரியலங்க. சோ அவ்வளவுதாங்க. இனிமேல் வந்துட்டு நம்ம சேனல்ல யூரோப் ட்ரெயின் பிளாக்ஸ் அதிகமா வரப்போகுது. அது போக இந்த ஊர்ல மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, கல்ச்சர் என்ன ஃபுட் சாப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸும் நிறைய வரும். அது போக ட்ரெயின் வீடியோஸும் வழக்கமான நம்ம பண்ற டிராவல் வாக்ஸும் வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பரான யூரோப் பிளாகோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப். அப்புறம் இனிமேல் இந்தியன் ட்ரெயின் பிளாக்ஸே வராதான்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச வருஷம் தான் இங்க இருக்க போறோம். அப்புறம் எப்படி இந்தியா தாங்க மூவ் ஆக போறேன். அடிக்கடி ஃபேமிலி பார்க்க இந்தியா போலான் இருக்கேன். இந்தியா எப்பெல்லாம் போறனோ அப்பெல்லாம் கண்டிப்பா இந்தியன் ட்ரெயின் பிளாக்ஸும் வருங்க.